ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெசிபிள் ஆடியோ. இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னா, ஒரு 5.1 இப்ரானிக் கிட் ஹெவி ஆம்பிளிஃபையர் தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு டிஎஸ்பி ரிமோட் கிட் போட்டு யூஸ் பண்ணது. இவர் ஒரு கஸ்டமர் வந்து அவர் நேம் போட்டு பண்ணித்தர சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்காக அவர் நேம் போட்டு அவரோட கஸ்டமைஸ் டிசைன்ல போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட இன்டீரியர்ஸ்ல என்னென்ன போட்டிருக்குங்கிறது பார்க்கலாம். உள்ள காட்டுங்க. இந்த ஒரு 20 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 3030ல 20 ஆம்பியர் சிங்கிள் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ஹெவியா போட்டு பண்ணியிருக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டா கெப்பாசிட்டரும் 4 கெப்பாசிட்டர் போட்டு மெட்டல் லைடு போட்டிருக்கோம். 5 சேனல் போர்டு வந்து நம்மளோட ஓன் போர்டு போட்டிருக்கோம். 5 சேனல் போர்டுமே ஹீட் சிங் பார்த்தீங்கன்னா 10 லீஃப் ஹீட் சிங் போட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த சைடு உள்ள வந்து சப்புக்குன்னு பார்த்தா ஒரு 4 ஃபீட்ல மோனோ போட்டிருக்கிறோம். 4 ஃபீட்ல பிரிட்ஜ் மோனோ எஸ்டிகே டைப் மாடல் போட்டிருக்கிறோம். அடுத்தது வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தா யூடி பிராண்டோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கிறோம். அதாவது கெயின் கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுக்காக கெய்னர் போர்டு சப்பு ஃப்ரீ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் கெய்னர் சப்பு ஃப்ரீ எதுக்காக யூஸ் பண்ணியிருக்குன்னா, இந்த அஸ்டா கிட்ல வர சப்பு பேஸ் ஆனது வந்து அவ்வளோ ஒரு கிளியரன்ஸாக இருக்காது. அதனால சப்பு ஃப்ரீ போர்டு போட்டு கொஞ்சம் சப்பு கிளாரிஃபிகேஷனாக கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா அப்போ தான் நல்லா இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மேக்னெட் சப்வூஃபர் 12 இன்ச்சு 15 இன்ச் எது வேணா யூஸ் பண்ணலாம். நாங்கள் ஆல்ரெடி 15 இன்ச் தான் போட்டிருக்கோம். இது பிளே பண்ணுறேன் பாருங்க எவ்வளோ பேஸ் வரும்னு. பாத்துட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் வச்சாவே நல்லா ஹெவியான ஒரு பேஸையும் சவுண்டையும் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் பார்த்தா இது ஃப்ரண்ட் போட்டுக்கிற நாபுமே கிளாஸ் நாப் போடல. கிளாஸ் நாப் போட இது வந்து மெட்டல் நாப்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரி இந்த இடத்துல லைன்ல லைட்டிங் வரும்போது நீங்க நேரில் பார்த்தா தெரியும். அவ்வளோ ஒரு யூனிக்காகவும் அவ்வளோ ஒரு சூப்பராகவும் தெரியும். அதே மாதிரி இந்த கிட்ல நார்மலா இப்ரானிக் கிட்ல வர மாதிரியே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் பை பட்டனு, அதே மாதிரி 5.1 2.1 செலக்ஷன் பண்ற பட்டன் கொடுத்துருக்காங்க. பிளே பண்றது ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டு இது வந்து நம்ம கூலிங் ஃபேன் 2 கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணிருக்கோம். சப்புக்கு தனியாக யூஸ் பண்ணிருக்கோம், 5 சேனல் போர்டுக்கு தனியாக யூஸ் பண்ணிருக்கோம். பேக் சைடு பார்த்துட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் பனானா ஜாக்கெட் தான் போட்டிருக்கு. பேக் சைடு திருப்பி காட்டுற பாருங்க. இப்படி வந்துரு பேக் சைடு பார்த்துட்டீங்கன்னா கஸ்டமர் வந்து மைக் பின் கேட்டிருந்தாங்க, அது வச்சிருக்கு. இந்த இடத்துல ஃபேனுக்காக வரும். இது வந்து 5 சேனலுக்கு உண்டான பனானா ஜாக்கெட், அப்புறம் சப்போஃபர் பனானா ஜாக்கெட். பனானா ஜாக்கெட் எல்லாமே காப்பர் கோட்டிங்ல ஹெவியான பனானா ஜாக்கெட் தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி இன்புட் சிஸ்டம்னு பார்த்துட்டீங்கனாலுமே உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஜாக்கெட் போட்டிருக்கோம். நீங்கள் வேணும் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். அதுலேயுமே ஒரு ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கொடுக்கல. கம்ப்யூட்டர் ஜாக்கெட் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் நம்ம கடை பேர் வந்துடும். பேக் சைடுமே அகர்லைக் பண்ணலாம் தான் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி ப்ளூடூத் ஆண்டனா ஒன்று வரும், அது ஒன்றும் ஃபிட் பண்ணல. ஏன்னா கஸ்டமர் டெலிவரி கொடுக்குறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம். அதை மாட்டி கொடுக்க மாட்டேன், தனியாக தான் கொடுப்போம். கஸ்டமர் மாட்டிக்காங்க. இதில் HDMI வந்துடும், ஆப்டிக்கல் வந்துடும், கோயாக்சல் வந்துடும், அப்போ லெஃப்ட் ரைட் இன்புட் எல்லாமே வந்துடும். மேக்சிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டுக்கு வந்து நம்ம போடுற டீ கோடர் கிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கனட் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பக்கனட் யூஸ் பண்ண கிடையாது. 5 ஆம்பியர்ல SMPS தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 12 SMPS தான் யூஸ் பண்ணி, அதனால எந்த நாய்ஸும் வராது. நாளைக்கு வேற ஏதாவது இந்த பக்கம் சைடு ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆனால் கூட கிட்டுக்கு எந்த பாதிப்பு வராத மாதிரி அதுக்கெல்லாம் செக்யூரிட்டி இதெல்லாம் போட்டு பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயரிங் எல்லாம் நீட்டாக எவ்வளோ சூப்பராக பண்ண முடியுமோ அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கோம். எந்த இடத்துலையுமே ஒயர் தெரியாது. டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துட்டீங்கன்னா கொண்டு வா. இந்த கேப்னெட் பார்த்துட்டு மொத்தம் இந்த லென்த் பார்த்துட்டு 12 இன்ச் கேப்னெட். இதில் பாருங்க 10 இன்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபார்மரும் இருக்கு. நல்லா ஹெவியான ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான் போட்டிருக்கிறோம். அதனால நீங்க பேஸ் நீங்க தாராளமா நீங்க டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணா கூட இவ்வளவு பேஸ் எதிர்பார்க்க முடியாது. அவ்வளவு பேஸ் இதுல கிடைக்கும். நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இதோட பிரைஸ்ன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரோட பிரைஸ்ன்னு பார்த்து ரொம்ப ஹை பட்ஜெட்டா தான் வரும். எனக்கு ஹை பட்ஜெட்டா வேணும், பேஸ் சூப்பரா வேணும், சவுண்ட் கிளாரிட்டியில தெளிவா வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆம்பிளிஃபையர் இருக்கு. இதோட பிரைஸ்ன்னு பாத்துட்டீங்கன்னா 35,000 வருது. இதோட பிரைஸ் 35,000 போட்டு எடுக்கிற அளவுக்கு இதுல ஒருத்தா இருக்குன்னு கேட்பீங்க. கம்பல்சரி 35,000 போட்டு எடுக்கணும் ஒருத்தருக்கு. டிரான்ஸ்ஃபார்மரும் சரி, போர்டும் சரி, எல்லாம் ஹெவியா இருக்கு. இதுல யூஸ் பண்ணிக்கிற மாஸ்பெட் எல்லாமே ஒரிஜினல் மாஸ்பெட் போட்டிருக்கிறோம். அதனால இதுல எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. சவுண்ட் எஃபெக்ட் கேட்கறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த ஆம்பிளிஃபையர் வாங்கி யூஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.